இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜோர்டான் ஏவுகணைகளை இடைமறித்ததாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்தியா, சீனா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பதற்றத்தை தணிக்க வலியுறுத்தியுள்ளன. மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் மூடப்பட்டுள்ளது என ஈரானின் நீர்வழி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான துப்பாக்கிச் சண்டை காரணமாக ஹோர்முஸ் நீர்வழி மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் புதிய நீர்வழி ஆணையம் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தது. பிராந்தியத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளால் உருவாக்கப்பட்ட பதற்றங்கள் மற்றும் நேற்று இரவு ஈரானிய ஆயுத படைகளின் அறிவிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீர்வழி மறு அறிவிப்பு வரை மூடப்பட்டிருக்கும் என்று இந்த நீர்வழியில் பயணிப்பதற்கான புதிய நெறிமுறையை மேற்பார்வையிட கடந்த மாதம் நிறுவப்பட்ட பாரசீக வளைகுடா நீர்வழி ஆணையம் எக்ஸ் தளத்தில் கூறியது. பயண அனுமதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் பொறுமையாக இருந்து PGSA இடமிருந்து மேலதிக வழிகாட்டுதலுக்காக காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும் அந்த ஆணையம் மேலும் கூறியது. புதன்கிழமை அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியதைத் தொடர்ந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த நீர்வழி இனி அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ளது. ஈரானின் கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்தது. வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து அந்த நீர்வழி பாதைக்குள் சென்று வருவதாக அது கூறியது. ஆனால் இதை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை மறுத்துள்ளது. முன்னதாக அந்த நீர்வழி பாதை திறந்திருப்பதாகவும், ஆனால் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செல்லும் கப்பல்களுக்கு மட்டுமே அது அனுமதிக்கப்படும் என்றும் தெஹ்ரான் வலியுறுத்தியிருந்தது. கப்பல் இயக்குநர்கள் PGSA-யுடன் ஒத்துழைக்க வேண்டாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. போரின் காரணமாக இந்த முக்கிய நீர்வழி பாதை பல மாதங்களாக முடங்கியுள்ளது. JB மோர்கனின் கூற்றுப்படி இந்த நீர்வழி பாதையில் காணப்படும் போக்குவரத்து போருக்கு முந்தைய அளவுகளில் வெறும் 15% மட்டுமே இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தெஹ்ரானின் நலன்களை வாஷிங்டன் மதிக்காவிட்டால் அமெரிக்காவுடனான போர் தொடரும் என்று ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி எச்சரித்துள்ளார். எதிர்காலத்தில் அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதல்களுக்கும் ஈரான் மிகவும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்றும் போரின் தலைவிதி வாஷிங்டனின் நடவடிக்கைகளை பொறுத்தது என்றும் தெஹ்ரானில் ஒரு ஊடகத்திடம் முகமது மொக்ஃபர் கூறினார். அவர்கள் தாக்கும் போதெல்லாம் நாங்கள் மிகவும் கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்று அவர் கூறியிருந்தார். இஸ்லாமிய குடியரசு தனது முழுமையான சுதந்திரம் மற்றும் தேசிய நலன்களிலிருந்து பின்வாங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் வருந்தச் செய்வோம். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் மீண்டும் தொடங்கக்கூடும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டதற்கு அந்த முடிவு வாஷிங்டனிடம் உள்ளது என்று மொக்ஃபர் கூறினார். இந்த விடயம் அவர்கள் கைகளில் உள்ளது. அவர்கள் ஈரானின் நலன்களை மதித்து அதற்கேற்ப செயற்பட்டால் போர் முடிவுக்கு வரும், இல்லையெனில் போர் தொடரும் என்றும் அவர் கூறியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறலை ஈரான் கண்டிக்கிறது. பிராந்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கா தன் மீது நடத்திய தாக்குதல்களை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல் என்று கூறிய ஈரான் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அதற்கான பழியை வாஷிங்டனின் மீதே சுமத்தியுள்ளது. இந்த பதற்றம் அதிகரிப்பதால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டின் ஒளிபரப்பு நிறுவனமான வெய்டர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தயாராவதற்கும் அவற்றை நடத்துவதற்கும் பிராந்திய நாடுகளில் உள்ள இராணுவ வசதிகளை அமெரிக்கா தொடர்ந்து பயன்படுத்துவது அந்த நாடுகளை ஆக்கிரமிப்பாளர்களுடன் திறம்பட இணைத்துள்ளது என்று அமைச்சகம் கூறியதாக அந்த அறிக்கை மேற்கோள் காட்டியுள்ளது. அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக தற்காப்புக்கான தனது உள்ளார்ந்த உரிமையை பயன்படுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் மேலும் ஆக்கிரமிப்பு ஏற்படுவதை தடுக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தெஹ்ரான் எடுக்கும் என்றும் அமைச்சகம் மேலும் கூறியது. இரண்டாவது இரவாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை முன்னதாக தெரிவித்திருந்தது. போரிட்டு வரும் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கக்கூடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 20 ஏவுகணைகளை இடைமறித்ததாக ஜோர்டான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியதாக தெஹ்ரான் கூறியதைத் தொடர்ந்து ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 20 ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக ஜோர்டான் கூறியுள்ளது. வியாழக்கிழமை அதிகாலையில் ஷார்கா மாகாணத்தில் உள்ள அஸ்டாக் பகுதியை நோக்கி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 20 ஏவுகணைகளை ஜோர்டானியா வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராயல் ஜோர்டானியா விமானப்படை விமானங்களும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தின என்று ஜோர்டானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி மேலாண்மை மையம்
ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிதறல்களால் எந்த உயிரிழப்போ அல்லது பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் அது மேலும் கூறியுள்ளது. ஈரானில் உள்ள பல இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா கூறியதை தொடர்ந்து வியாழக்கிழமை அதிகாலையில் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருந்தனர். இது இப்படி இருக்க, பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்காவிற்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே கப்பல் மீதான தனது தாக்குதல்களை நிறுத்துமாறு இந்தியா அமெரிக்காவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. செட்டஃபெல்லோ கப்பல் மீது இந்த தாக்குதல் நடந்தபோது நாங்கள் அமெரிக்க தரப்பிடம் கடும் கண்டனத்தை தெரிவித்தோம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வியாழக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். எங்கள் மாலுமிகள் சமூகத்தின் நலன் மிகவும் முக்கியமானது என்றும் தற்போது நடக்கும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் தெரிவித்தோம். உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை ஓமான் வளைகுடாவில் நடந்த அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை இந்திய அரசாங்க அமைச்சர் ஒருவர் முன்னதாக உறுதிப்படுத்தினார். அமெரிக்க படைகளின் உத்தரவுகளுக்கு கப்பல் குழுவினர் மீண்டும் இணங்க தவறியதால் ஒரு அமெரிக்க விமான கப்பலின் இயந்திர அறைக்குள் துல்லியமான குண்டுகளை வீசியது என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறியது. MT செட்டஃபெல்லோ கப்பலில் 24 இந்தியர்கள் உட்பட 28 பணியாளர்கள் இருந்ததாக இந்திய வெளியுறவு அமைச்சக செயலாளர் அசீம் மகாயன் இன்று தெரிவித்தார். மீதமுள்ள 24 இந்தியர்களில் 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். துரதிருஷ்டவசமாக 3 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் கினியா, பிசாவ் கொடியை ஏந்திய 20 இந்திய பணியாளர்களை கொண்ட மற்றொரு வர்த்தக கப்பலான MT ஜல்வீரும் இன்று காலை ஓமன் கடற்கரைக்கு அப்பால் தாக்குதலுக்குள்ளானது என்று மகாயன் கூறியிருந்தார். அனைத்து இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். இது இப்படி இருக்க, ஈரானின் பதிலடி தாக்குதல்களை சவுதி அரேபியா கண்டிக்கிறது. பதற்றத்தை தணிக்க அழைப்பு விடுக்கிறது. ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் குவைத் மீதான ஈரானின் தாக்குதலை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளதுடன் தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்று கூறியுள்ளது. பதற்றத்தை தணிக்கவும் மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்கவும் அழைப்பு விடுத்துள்ள சவுதி வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை பிராந்தியத்தையும் அதன் மக்களையும் மீண்டும் போர் மூழ்வதன் விளைவுகளிலிருந்து காப்பாற்றவும் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க பங்களிக்கவும் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதன் மூலம் விவேகம் மேலோங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த சீனா அழைப்பு விடுக்கிறது. தெஹ்ரான் பதிலடி கொடுத்த நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி பேச்சுவார்த்தை மற்றும் கலந்துரையாடலுக்கு திரும்பி சம்பந்தப்பட்ட நாடுகளின் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு பதிலளித்து கூடிய விரைவில் ஒரு விரிவான மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை அடைய வேண்டும் என்று சீனா வலுவாக வலியுறுத்துகிறது என மத்திய கிழக்கு நிலைமை குறித்த கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் செய்தியாளர்களிடம் கூறினார் என ஒரு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பு மதிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சகம் கூறியதாக ஒரு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளமை, ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள், அமெரிக்காவின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் உலக நாடுகளின் கவலைகள் ஆகியவை மத்திய கிழக்கின் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.